ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 146 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஆம்பிஷன் ஒரோச்சிமாருஸ் ஷேடோ அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பில்டிங் டோட்டலாகவே டேமேஜ் ஆகி கிடக்கும். நருட்டோக்கெலாம் மனசே இருக்காது. இருக்கா சென்சைக்கு என்னாச்சோன்னு இருக்கும். பார்க்கணுமே இருக்காவோட சென்ட் லாஸ்ட்டாக இதோட முடியுது அப்படிங்கிறதா சொல்லியிருக்கோம். அதனால தான் நருட்டோவுமே கொஞ்சம் ட்ரம்பிள் ஆகும். இருக்கா ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணி எந்திரிப்பாரு. இதை பார்த்த நருட்டோவுக்கு அப்போ தான் உயிரே வரும், இருக்கா சென்சை உயிரோட இருக்காருன்னு. இருக்காவுக்கு ரொம்பவுமே அடிபட்டிருக்கும். இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா யுருக்கா வந்துட்டு மிசுகியை நினைச்சுதான் ஒரி பண்ணுவார். யுருக்கா, நருட்டோ, பாக்குன் 3 பேருமே பேசிட்டு இருப்பாங்க மிசுகியை பத்தி. அந்த டைம் பாக்குன் வந்துட்டு யாரோ நம்மளை அப்ரோச் பண்றாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சுபாக்கி நிப்பா. யுருக்காவோட காயங்களுக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருப்பா. இந்த டைம் பார்த்தீங்கன்னா பாக்குன் வந்துட்டு என்னோட கையை பாருன்னு சொல்லி காட்டும். நருட்டோ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்கும் போது என்னோட பிங்கி ஃபிங்கரை பாரு அப்படின்னு சொல்லும்போது நருட்டோ அவனோட பிங்கி ஃபிங்கரை காமிப்பான். ஓ, நீ இதை மீன் பண்றியா அப்படின்மா பாக்குன் கிட்ட. மெயினா யுருக்காவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்குவாங்க. இந்த பாயிண்ட்ல யுருக்கா வந்துட்டு நருட்டோ என்னடா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஒன்னும் இல்லையே அப்படின்னு சமாளிச்சிருவான். யுருக்கா வந்துட்டு இவங்க தான் சுபாக்கி, மிசுகியோட ஃபியான்சே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாக்குனுக்கு என்னடா என்னோட இன்ட்யூஷன் தப்பா போச்சு அப்படின்னு தான் ஃபீலிங் இருக்கும். சுபாக்கி ஃபர்ஸ்ட் எடுத்துனே அப்பாலஜைஸ் பண்ணுவாங்க, மெயினா மிசுகி பண்ற இத்தனை தப்புக்கும். இந்த பாயிண்ட்ல யுருக்கா வந்துட்டு அப்படின்னா அவன் பிரிசன் பிரேக் பண்ணி வந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும் போது அவன் ஃபர்ஸ்ட் வந்ததே எங்க வீட்டுக்கு தான், நான் அவனை ஸ்டாப் பண்ணி இருந்திருக்கலாம், இருந்தாலுமே அந்த ஒரு விஷயத்துல நான் சொதப்பிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. மெயினா பாத்தீங்கன்னா அவனை லவ் யூஸ் பண்ணி தடுத்துடலாம், அடுத்த வாழ்க்கைக்கு போகலாம்னு சொல்லி எவ்வளவோ பேசி ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஹார்டா ட்ரை பண்ணி இருந்திருக்கணும் தான் இவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபீலிங் இருக்கும். இதனாலேயே சுபாக்கி வந்துட்டு பாத்தீங்கன்னா யுருக்கா கிட்டையும் நருட்டோ கிட்டையும் ரொம்பவுமே கெஞ்சி கேட்பாங்க, என்னையும் உங்களோட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நருட்டோக்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். மெயினா இது ஒரு ரெக்வஸ்டா கேட்பாங்க, நான் கண்டிப்பா மிசுகியை ஸ்டாப் பண்ணியே ஆகணும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கறத சுபாக்கியோட தாட்டா இருக்கும். யுருக்கா, உன்னோட வழி எனக்கு புரியுது, இருந்தாலுமே உன்னை கூட்டிட்டு போக முடியாது அப்படின்பாரு. இந்த ஒரு பாயிண்ட்ல நருட்டோவுமே எதுக்குன்னு சொல்லி கேட்பான். மிசுகியை சர்ச் பண்ற மிஷன்ல கண்டிப்பா இவ கொஞ்சம் இன்டர்ஃபியர் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுண்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. சுபாக்கி வந்துட்டு அப்படிலாம் எதுவுமே நடக்காது, அவன் எங்க போவான்ங்கிறதுல எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நான் வேணா உங்களை அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்க. யுருக்காக்கு இந்த ஒரு பாயிண்ட்லயுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சுபாக்கி வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயினா அவன் எந்த வழியில போயிருக்கான், எப்படி போனான், இது எதுவுமே வந்து அவ்வளவு ஈஸியா அவனால கண்டுபிடிக்க முடியாது. அவனுக்கு அவனோட பார்த்து அவன் எங்க போனாங்கிறத மறைக்கிறதுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. மெயினா அவனை தேடுறதுலயே அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவனை பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்பாங்க. மிசுகி அவன் எங்க போகணும்னு நினைச்சானோ அந்த பிளேஸை ரீச் பண்ணிடுவான். நாரா கிளானோட ரிசர்ச் லேபை காட்டுவாங்க. இந்த நாரா புக் இருக்கு இல்லையா, என்சைக்ளோபீடியா, அதோட நம்பர் 23ல இந்த ரிசல்ட்ஸை பத்தி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இத த நிஞ்சா ஹெர்ப் கிரீப்பிங் சாக்சி ஃப்ரேஜ் அப்படின்பாங்க. இவங்களை யாரும் அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். யாரான்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா அட்டாக்ங்கிறத வச்சிருப்பான். யாருன்னு பார்த்தா மிசுகி. அவன் ஃபார்முலாக்கு தேவையான ஹெப்ஸை திருடிட்டு போயிடுவான். நாரா கிளானோட ரிசர்ச் லேப்ல அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சுனாடையிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. மெயினா திருடிட்டு போனவனோட ஐடென்டிஃபிகேஷன் வந்து மிசுகியோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு ரிமோட் மவுண்டைன் லொகேஷன்ல இருக்கிற ரிசர்ச் லேபை அட்டாக் பண்ணி திருடிட்டு போவது ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அந்த நருட்டோ பையன் என்னதான் பண்றானோ அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆவாங்க. மெயினா மிசுகி என்னென்ன திங்ஸை திருடிட்டு போனான்ங்கிற விஷயத்த கேட்பாங்க. என்னென்ன பொருள் இல்லைங்கிற லிஸ்ட் கொடுப்பாங்க. அதுவும் அந்த ஃபார்முலா பேப்பர்ல இருக்கிற பொருட்களும் பாத்தீங்கன்னா அப்படியே மேட்ச் ஆகும். ஆனா இந்த நார்காட்டிக் திங்ஸை வச்சு அவன் என்ன பண்ண போறானே தெரியல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. சரி, இந்த ரிப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ்னு சொல்லி வந்தவனை தாட்டி விட்டுருவாங்க. அந்த என்சைக்ளோபீடியாவை ஓபன் பண்ணி மெயினா இதுக்கான ஆப்ஜெக்டிவ் என்னதான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. மெயினா இதை எதுக்கு பிளெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறானுங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்க நினைப்பாங்க. சுபாக்கி மிசுகி இருக்க பிளேஸுக்கு கூட்டிட்டு போவா. இது கரெக்டான டைரக்ஷன் தான் பார்க்கும்னு சொல்லும். இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருக்கா வந்துட்டு அவனை இப்ப பிடிக்கலனா ரொம்பவுமே லேட் ஆயிரும் அப்படின்னு சொன்னையே, அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்பாரு. ஏன்னா அவனோட ஆப்ஜெக்டிவ் வந்து உனக்கு மொத்தமா தெரியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இல்ல எனக்கு கொஞ்சம் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்ல நருட்டோ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். சுபாக்கி வந்துட்டு மிசுகி ஒரோச்சிமாருவோட பவர் சீக் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு சனின் பவர் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆஃபரிங்கா தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரால் ஆஃப் சீலிங்லாம் திருடிட்டு வா சொல்லிப்பாங்களே நருட்டோ, அதை அவங்ககிட்ட கொடுத்து ஒரோச்சிமாரு கிட்ட இருந்து பவர் சீக் பண்ணலாங்கிறது அவன் ஐடியா. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே இருக்கா வந்துட்டு இவனோட இன்ட்யூஷன் இப்படிதான் இருந்திருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்ப நீயே தனியா
போய் தடுத்துருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. தனியா போய் தடுக்கிறது ரொம்பவுமே கஷ்டம், ஆனா இது இந்த டைம்ல ரொம்பவுமே இது சீரியஸ் ஆயிருச்சு, இனிமேலும் இந்த கிரைம்ஸ் அதிகமாக கூடாது, அவனை நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல இப்ப தடுத்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு அப்சஷனுக்கு வந்துருவாங்க. சுனாடே இவங்களோட அப்ஜெக்டிவ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரோச்சிமாரு இதுதான் உன் பிளானா, எப்படி ஒரு ஆர்டினரி நிஞ்சா ஒரு மாஸ்டர் பண்ணக்கூடிய விஷயத்த பண்ண முடியும் நம்பினா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது டோரை நாக் பண்ணுவாங்க. நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லுவாங்க சுனாடே. இந்த பாயிண்ட்ல பிரிசன் பிரேக் இன்சிடென்ட்ல நாங்க பண்ண ப்ராக்ரஸ் சொல்றதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் தான் சுனாடேவே உச்சே உள்ளவா அப்படின்பாங்க. தப்பிச்சு போன எல்லாத்தையுமே பிடிச்சிருப்பாங்க, மிசுகி, ஃபூஜின் அண்ட் ராய்ஜினை தவிர. இந்த பாயிண்ட்ல ஒருத்தங்கிட்ட இன்ட்ராகேட் பண்ணும்போது இந்த மாதிரி மிசுகி ஃபூஜின் அண்ட் ராய்ஜின் கூட தான் எஸ்கேப் ஆகி போனாங்க விஷயத்த சொல்லுவாங்க, அதாவது டீம் அப் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதை கேட்டோன்னே சுனாடேக்கு பயங்கர ஷாக் ஆயிரும். மெயினா இந்த பாயிண்ட்ல நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணும்போது எதுக்குன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மேட்டர்ல அவன் சொன்னது உண்மைனா கண்டிப்பா நான் இப்போ அனுப்பிச்ச டீம்னால அவங்கள சமாளிக்கவே முடியாதுன்ட்டு தான் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஷிகமாரு சைட் சீன் ஜம்ப் ஆகும். பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்ல அவனுங்களை அடக்கிறதுங்கிறதே ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். இப்படியே போச்சுன்னா அவனுங்க மட்டும் நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டானுங்கன்னா நம்ம தான் ஒரு பெரிய ட்ரபிள்ல மாட்டிக்குவோம்னு ஈனோ சொல்லுவா. இந்த ஒரு பாயிண்ட்ல ஷிகமாரு நம்ம ஆல்ரெடி ட்ரபிள்ல தான் இருக்கோம் அப்படின்பா. ஷிகமாருக்கு எப்பவுமே அவனோட ஸ்ட்ராட்டஜி மேலதான் நம்பிக்கை இருக்கும். அந்த வகையில அவனுங்களை மட்டும் போக விட்டோம்னா நம்ம முடிஞ்சோம் அப்படிங்கிற தாட்ல தான் இருப்பானுங்க. அவனுங்க பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஷிவர் பண்ணுவானுங்க, பயங்கரமா கத்துவானுங்க, உங்களை உயிரோடவே விட மாட்டேன்டான்ட்டுலாம். இது பெரிய ட்ரபிளா தான் முடிய போகுதுங்கிறதா ஷிகமாருவோட தாட்டா இருக்கும். ஈனோ வந்துட்டு இவனுங்களோட ஸ்டெமினாவே மான்ஸ்ட்ரஸா இருக்குன்னு திங்க் பண்ணுவா. இவனுங்களோட மசில இவனுங்க ஃபிளெக்ஸ் பண்றதே ரொம்ப பயங்கரமா இருக்குன்ட்டு இருப்பான் ஷிகமாரு. இந்த வகையில இவனுங்களை டைட் அப் பண்ணா போதும்னு ஈனோவும் சோஜியும் ஆல்ரைட்ன்பாங்க. இந்த பாயிண்ட்ல ஷிகமாருக்கு இது ரொம்பவுமே மோசமா போய் முடிய போகுதுன்னு தான் திங்கிங் இருக்கும். மிசுகியை காட்டுவாங்க. அவன் பாத்தீங்கன்னா அவனோட சீலை பார்த்துட்டு இருப்பான். இந்த இடத்துல திரும்ப அந்த பிளாஷ்பேக்கை காட்டுவாங்க. மெயினா பாத்தீங்கன்னா அவனோட சொந்த காம்ரேடுக்கு ஒரு மைனர் இன்ஜுரி தான் நடந்திருக்கும். இருந்தாலுமே அவனுக்கு பெரிய அடிபட்டு இருக்குன்னு சொல்லி இன்னொரு காம்ரேட தாட்டி விட்டு இவனை கொண்டுட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த டைம்ல தான் ஒரோச்சிமாருவை மீட் பண்ணியிருப்பான். ஒரு பேரலிசிஸ் கென்ஜுட்ஸ்ல மாட்டமா இருக்கும். யார் அது இப்படி பண்ணதுன்னு பார்த்துட்டு இருக்கும் போது தான் ஒரோச்சிமாருவை பார்ப்பான் மிசுகி. மெயினா எல்லா லீஃப் வில்லேஜ் ஷினோபியுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க காம்ரேட்ஸ் மேல கொஞ்சம் கன்சர்னாவே இருக்கிறது தான் வழக்கம். அப்படிப்பட்டவங்கள நீ கொஞ்சம் டிஃபரெண்டா தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாரு டைகர் கர்ஸ்டு சீலை கொடுத்துருப்பான். அதுதான் பாத்தீங்கன்னா இப்ப மிசுகி கையில பார்த்துட்டு இருந்தது. அதே டைம் நீ இந்த ஒரு விஷயத்துக்கு தயாராயிட்டீனா இதை தேடி வா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபார்முலா பேப்பரையும் போட்டு போயிருப்பான். பிரசன்ட் மிசுகி பாத்தீங்கன்னா ஒரு மலை அடிவாரத்துக்குள்ள போவான். அந்த பிளேஸ் வந்து ஒரு ஹைட் அவுட் மாதிரி இருக்கும். போன உடனேமே இங்க நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெஸ் பாஸ் ஆயிருப்போம் போல இருக்குன்ட்டு தான் பார்ப்பான். ரைட் சைட்ல 8-1 அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோனை இழுப்பான். பாத்தீங்கன்னா அங்க ஒரு செயின் இருக்கும், அதை இழுப்பான். இந்த இடத்துல அவனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் மேல அப்பியர் ஆகும். மிசுகி பயங்கர வில்லத்தனமா சிரிப்பான். இருக்கா சைட் சீன் ஜம்ப் ஆகும். இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா சுபாக்கி கிட்ட அந்த ஒரோச்சிமாரு கிட்ட இருந்து இவன் என்ன மாதிரியான பவர் தான் வேணும்ட்டு இந்த அளவுக்கு அப்சஷனா நடந்துக்கிறான்னு சொல்லி கேட்கும் போது அதை பத்தின டீடைல்ஸ் எனக்கு அவ்வளோவா தெரியாது, ஆனா நம்ம அங்க ரீச் பண்ணிட்டோம்னா அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்ல சுபாக்கி வந்துட்டு மன்னிப்பு கேட்பாங்க. மெயினா அந்த ஸ்க்ரால் ஆஃப் சீலிங்ல நடந்த இஷ்யூ பத்தி. அதுக்கு வந்து நருட்டோ எதுவுமே சொல்ல மாட்டான். அவன் எனக்கு என்ன பண்ணானோ அதை நான் திருப்பி கொடுத்துருவேன். ஆனா இந்த ஒரு பாயிண்ட்ல அவனுக்கு ஒரோச்சிமாரு கூட கனெக்ஷன் இருக்குன்னா நான் ஒருத்தனை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு, அதை பத்தி தான் நான் கேட்கணும் அப்படின்ட்டு சாஸ்கேவை திங்க் பண்ணுவான். எல்லாருமே செம ரேஜோட பாத்தீங்கன்னா மிசுகியே தேடி போவாங்க. மிசுகி அந்த ஃபார்முலாக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பண்ணி வச்சிருவான். சொல்ல போனா அது டோட்டலாவே ரெடி ஆயிரும். இது மூலமா நான் பர்ஃபெக்ட் ஆயிருவேன் பயங்கரமா கத்தி சிரிச்சிட்டு இருக்கும் போது சில பர்சன்ஸ் இவனை அப்ரோச் பண்ற ஃபீலிங் இருக்கும். பார்த்தா இவங்க 4 பேருமே நிப்பாங்க. பார்க்கணும் வந்துட்டு மெயினா சொல்ற விஷயம் என்னன்னா அவன் இங்கதான் இருக்கான், ஆனா என்னமோ பண்ணிட்டு இருக்கான், ஆனா இங்க இருந்து வர ஸ்மெல் என்ன ரொம்பவுமே நடுங்க வைக்குதுன்னு சொல்லுவோம். இதை கேட்ட இருக்கா ரொம்பவுமே ஷாக் ஆவாரு. மிசுகி பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டே வெளியே வந்துட்டு என்னடா எல்லாருமே இவ்வளவு பர்சிஸ்டண்டா இருக்கீங்க, இதுவும் ஒரு வகையில நல்லதா போச்சுன்னு பேசிட்டு வரும்போது இதெல்லாம் பார்த்த நருட்டோ செம டென்ஷன் ஆவான். அவனை ஒரு கையிலேயே புடிச்சு வச்சுட்டு உன்னோட அந்த மோசமான எண்ணங்கள் எல்லாமே இதோட முடிய போகுதுறான் பாரு. இருக்கா கிட்ட நீ எப்பவும் போல இப்பவும் லேட்டா தான் வந்துட்ட அப்படின்ட்டு அவன் கையில வச்சுக்க கிளாஸ் காமிச்சு அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு குடிப்பான். மெயினா இந்த ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்லுவானா என்னோட ஃபர்ஸ்ட் இறையா இருக்கறதுக்கு நீங்க எல்லாருமே பெருமைப்படணும் அப்படின்ட்டு குடிப்பான். மிசுகியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்குற எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ஆனா நருட்டோக்கு தெரிஞ்சிரும் சாஸ்கேக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பல்கரான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது இருந்திருக்கும் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. நருட்டோ பயங்கரமா ஷாக் ஆவான். இருக்கா வந்துட்டு இதுதான் ஒரோச்சிமாருவோட பவரா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு. இந்த பாயிண்ட்ல மிசுகியை காமிச்சிருப்பாங்க. அவன் பார்க்கவே ஒரு பீஸ்ட் மாதிரி இருப்பான். அதனால அதை பீஸ்ட் கர்ஸ்டு சீல்னு சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த கர்ஸ்ட் மார்க்கை பொறுத்த வரைக்குமே லெவல் 1 லெவல் 2 இருக்கும். இந்த ஒரு மார்க்கை பார்க்கும்போது இவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து லெவல் 1 தான். மிசுகி ரொம்பவுமே சைக்கோஸ்டிக்கா சீக்கிரமாய் காமிச்சு இந்த எபிசோட்
எபிசோட முடிக்கிறாங்க.